ஸ்லாங்கூர் ஷாலாமில் 73 வயது மூதாட்டி ஒருவர் சுமார் 6 மில்லியன் ரிங்கிட் பணத்தை மோசடிக்காரர்களிடம் பறிகொடுத்துள்ளார். கடந்த மே மாதம் தேசிய நிதி குற்ற தடுப்பு மையமான NFCCயிலிருந்து அழைப்பதாக கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் மூதாட்டி பணச்செலவியில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறி பயமுறுத்தினார். இதையடுத்து விசாரணை என்ற பெயரில் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும், 4 புதிய வங்கிக் கணக்குகள் திறக்க வேண்டும், சேமிப்பு பணத்தை அப்புதிய கணக்குகளுக்கு மாற்ற வேண்டும் என மூதாட்டி நிர்பந்திக்கப்பட்டார். அதோடு தனது ATM வங்கி அட்டைகளை ஒரு விளையாட்டு மைதானத்தில் வைத்துவிட்டு செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். பிரச்சனையில் சிக்கிக்கொள்வோமா என்ற பயத்தால் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அனைத்தையும் அவர் செய்து கொடுத்திருக்கின்றார். பிறகு விஷயம் தெரிந்து மூதாட்டியின் மகன் எச்சரித்த பிறகு இது மோசடி என அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அனைத்து பணத்தையும் அவர் பறிகொடுத்து விட்டார். இச்சம்பவத்தை அடுத்து தனிப்பட்ட தகவல்கள், OTP, கடவுச்சொல், TAC போன்றவற்றை தொலைபேசியில் கூற வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீஸ் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. அரசாங்க நிறுவனங்கள் ஒருபோதும் தொலைபேசி அழைப்பின் மூலம் நடவடிக்கை எடுக்காது என்பதையும் நினைவில் கொள்ளுமாறு அது கேட்டுக்கொண்டது. Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.